தமிழ்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழக மக்களிடையே பீதியை கிளப்பிவிட்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சுமத்தினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேன்களில் எரிபொருள் வாங்க மக்கள் சென்றுள்ளனர் என்றும் இதற்கும் தமிழக அரசுதான் காரணம் என்றும் குற்றம் சுமத்தினார். யார் வீட்டிலும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாத சூழலில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்தியிருக்கும் ஆர்ப்பாட்டம் ஒரு நாடகமும் எனவும் விமர்சித்தார். இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பயம். என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசத்தில் யாரும் போல. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்கிறாங்க.